அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஆரம்ப திதியாகிய பிரதமை திதியாகிய திதி மங்களாவின் திதி நித்யாவின் முதல் திதியாக கருதப்படும் பிரதமை திதி நித்யாதேவி நாமதயம் காமேஸ்வரி நித்யா என்று பெயர். காமேஸ்வரி என்று சொல்லும் பொழுதே நமக்கு காமாட்சி அம்பாள் தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். இந்த அம்பிகை 6 திருக்கரங்களிலே பாசம், அங்குசம், இசுதண்டம் எனப்படும் கரும்பு மற்றும் புஷ்பபானம், வலது அஸ்தத்திலே அமிர்த கலசம், இடது அஸ்தத்தை வரத அஸ்தமாக வைத்து அருள் பாலிக்கின்றார். இந்த தேவதையை நாம் நினைத்து தியானம் செய்தால் பாவங்கள் விலகும், துன்பங்கள் அகலும், பக்தி, முக்தி, இன்பம், பேரின்பம் கிடைக்கப்பெறும். இந்த தேவதையினுடைய தியான ஸ்லோகம் பாலார்க்க கோடி சங்காசம் மாணிக்க மகுரோஜ்வாலாம் ஊர்கை ரவே காத்யாயினி ஊர்மிகா நுபர திவிகி. அம்பாளுடைய காயத்ரி ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்யக்லின்னாய தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாத். அனுதினமும் நாம் அடையக்கூடிய காம, குரோத, மத, மாச்சரிய, லோபங்களுக்கு ஆதார சக்தியாக விளம்புவல் இந்த காமேஸ்வரி நித்யா என்றும் அம்பாளாகும். மூல மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌஹு காமேஸ்வரியை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அம் ஐம் சகலக ஹ்ரீம் நித்யக்லின்னே மதத்ரவே சௌஹு அம் காமேஸ்வரியை நமக. இந்த ஸ்லோகத்தில் நமக்கு எது பாராயணம் செய்தால் நன்மை ஏற்படும் என்பதை காட்டிலும் இன்ற 3 ஸ்லோகங்களுமே மிகவும் முக்கியமானது. நம்மளால் இயன்றதை இதை அனுதினமும் பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சகல இன்பங்களும் பேரின்பங்களும் கிட்டும் என்பதில் எந்தவிதான ஐயப்பாடும் கிடையாது. சர்வே ஜன சுகினோ பவந்து. நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சர்வே ஜன சுகினோ பவந்து.